எனக்கு உணர்ச்சியே கிடையாது. நான் வரலாமா? நீ எங்க கூட வர வேண்டாம். முட்டாள்கள் எங்களுக்கு தேவையில்லை. முட்டாள் வேணாங்கிற அப்புறம் நீ போற? ஷட் அப். ஐயோ, திவான் தலைநகருக்கு வர போறாரே. என் கையக்கார கட்டி போட்டாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? தனியா விட்டாங்களே. தனியா நீ போல. நீங்களே ஆடுறீங்களா? என்ன தடுமாற்றம்? அந்த மீசக்காரன் இல்ல? எந்த மீசக்காரன்? மீச வச்சிருப்பான அவன் என் வாயை பிடிச்சி இந்த குரடை இன்னும் ஊத்திட்டான். அதுல வந்து ஆட்டம் தான். எல்லாத்தையும் எடுத்து வையே. பேசக்கூடாது. பேசப்படாது? ஆமா, உங்களுக்கு வேற இடமே கிடையாதா? இங்கதான் படுக்க போறீங்களா? அதான் கேக்குறேன். ஏங்க வீட்டுல கேக்குறாங்களே, சொல்லவனா? அப்படி பார்த்தா அடிக்க போறீங்களா? அவர்கிட்ட அப்படி பேசாத. அவர் போறார். அதுக்காக பேசாம இருந்தா எப்படி? அதானே எனக்கு யாருமே கிடையாது நினைச்சியா? இது இருக்குதியா? அப்படி பார்த்தா ஐயோ, கொலை கூட்டம். ஆமா, கொலை கூட்டமே தான். கழட்டி கொடுத்துரு. கழட்டி கொடுத்தா நகை நட்டா இருக்கு. இருக்கிறத கழட்டி கொடு. சோமநாதா, சோமு, ஒழுங்கா வியாபாரம் பண்ணிட்டு இருந்திய, எப்ப இவங்களோட சேர்ந்த வியாபாரத்துல நஷ்டமா? தலைவர் ஒண்ணு கூப்பிடாரு. ஒன்னதாண்டா. இதத்தான் கூப்பிடாரு. இத வந்துருனுங்க. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? தெரியும். சொன்னா மறுபடியும் நீ நினைக்கிற மாதிரி நாங்க கொள்ள கூட்டம் இல்லடா. அப்ப வாங்க உட்கார்ந்து பேசுவோம். உட்கார்ந்து பேச எங்களுக்கு நேரம் கிடையாது. எங்களை போலீஸ் துரத்திக்கிட்டு இருக்கு. டிக்கி, பயப்பட வேணாம். நாங்க சொல்றபடி கேட்டா அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. ஆரம்பமே சரி. நாங்க இதுக்கு பின்புறம் இருக்கிற பாழடைஞ்ச மண்டபத்துல தங்க போறோம். ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்க கூடாது. நாங்க இங்க தங்க போற விஷயம் உனக்கும் இவளுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா உங்க ரெண்டு பேருடைய உயிரும். அவ்வளவுதான். இன்னொருதான் சொல்லுங்க. ஏன் நான் சொன்னது புரியலையா? சொன்னது புரியுது, ஆனா நீங்க ஆனா பொண்ணாங்கிறது தான் புரியல. அது எப்படிங்க? முதல்ல அந்த மண்டபத்துக்கு போற வழியை காட்டு. இல்ல சரளா, அவர் தானே பர்ன் யூனிவர்சிட்டியில முதலாவது வந்த மாணவர் மிஸ்டர் பாரத்? அவரேதான். கொஞ்ச நாளா அவருடைய பேரும் போட்டோம் வராத பத்திரிக்கையே இல்ல. சரளா, என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளை அவருக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் போய் உட்காருங்களேன். ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். சித்ரா, அவருடைய அறிவை மட்டும் பாராட்டு, அழக பாராட்டிடாத. பிறகு வம்புல தான் வந்து முடியும். ஷட், பேசாம போங்கடி. ஹலோ மிஸ்டர் பாரத். ஹலோ, என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பர்ன் யூனிவர்சிட்டியில முதல் மாணவரா வந்தீங்கல்ல? உங்க பேரும் போட்டோவும் எல்லா பத்திரிகையிலும் வந்திருந்தது. அதை நான் பார்த்தேன். இதனால இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, வசந்தபுரி சமஸ்தானத்துக்கே நீங்க பெருமை தேடி தந்துட்டீங்க. அப்படின்னா நீங்க வசந்தபுரி சமஸ்தானத்தை சேர்ந்தவங்களா? ஆமா, நான் இங்கதான் படிச்சிட்டு இருக்கேன். ஆஹா, நான் உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு வசந்தி. எங்க அப்பா ஒரு வைர வியாபாரி. ஐ சி. உட்காருங்க. நீங்க என் கூட சாப்பிடுறதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? தேங்க்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. நான் இன்னொரு சமயம் சந்திக்கிறேன். நான் மறுபடியும் உங்களை சந்திக்க முடியுமா? நான் நாளைக்கு பாரிஸ்க்கு போறேன். வந்த பிறகு உங்களை சந்திக்க முயற்சி செய்றேன். பாரிஸ்கா? ஆமா. பாய். பாய். ஹலோ ஹலோ. ஆமாப்பா, நான் தான் பேசுறேன். ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். உங்களை பார்க்க முடியலையேங்கிற குறையை தவிர வேற எந்த குறையுமே எனக்கு இல்லப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமாப்பா, ஒரு நாட்டுடைய மன்னருக்கு ஓய்வு கிடைக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்க உங்க ஆரோக்கியத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கணும்ப்பா. அப்பா, நாளைக்கு நான் பாரிஸ்க்கு போறேன். அங்க என் ஃப்ரெண்ட்ஸோட தங்கி இருந்துட்டு ஒரே வாரத்துல திரும்புறேன்ப்பா. வந்த உடனே உங்களோட பேசுறேன். பாய் பாய். தேங்க்யூ அப்பா. லில்லி, நாளைக்கு நாம
பாரிஸுக்கு புறப்பட போறோம். ஆடம்பரமான உடைகள் எதுவுமே எனக்கு வேண்டாம். சிம்பிள் ட்ரெஸ் எடுத்து வச்சா போறோம். ஓகே? நான் சொன்ன காட்டாறு இதுதான். அதான் மண்டபம். எனக்கு வேலை இருக்கு, நீங்க புறப்படுங்க. நீ எங்க கூட வா. நான் எதுக்கு? அப்புறம் சொல்றேன். வசந்தி, அந்த பரிசுல ஏறு. நீங்களும் அவங்களோட புறப்படுங்க. உயிரோட திரும்பி வந்தா மறுபடியும் சந்திக்கிறேன். நான் மாத்திரம் சாகணும், நீ மாத்திரம் உயிரோட இருக்கணுமா? போகின் ஞாபகம் இருக்கா உனக்கு? வாழ்ந்தா உங்களோட தான் வாழ்வேன், செத்தா உங்களோட தான் சாவேன்னு சொன்னீங்க. இருந்து என்ன பண்ண போறேன்? நீங்க வந்து சாவேன். இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கு அப்படி சொல்லிருக்கவே மாட்டேன். இந்த பெண்களே இப்படித்தான். என்ன மன்னிச்சிடுங்க தான். கால்ல விழுந்துதான் மன்னிப்பு கேட்கணும், தோல்ல விழுந்து கேட்க கூடாதுமா. விதி நம்மள பிரிக்குது. இரு, அந்த விதியை நானே கேட்கறேன். அல்லு விதி, விதி, விதி ஐயா. வேற வழி இல்லாம நாங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். எங்களை பிரிக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம்? இத பாருங்க, நல்ல பையனா எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு புண்ணியம் தேடி கூடாதா? யோசனை பண்ணி பாருங்க. யோசனை பண்ணி தாண்டா செய்யறேன். நான் மரியாதையா பேசுறேன். கூப்பிடுறாரு பாரு. அவளை கூப்பிட்டு என்ன பண்ண போறீங்க? ஏறு இதுல. ஐயோ நான் ஏறு. அவர் ஏறுனா ஏறு, இறங்குனா இறங்கு. ஐயா, அடுத்த கட்டம் என்னவோ எங்களுக்கு வழிகாட்டு. இதுலயா? உள்ள நீங்க நிறைய தண்ணி போட்டீங்களா? இது ரோடு இல்ல வழிகாட்டுறதுக்கு. தண்ணி கூச்சிடணும், அது எங்க எடுத்துட்டு போதோ அப்படியே போகணும். அப்ப நீ முதல்ல போ. வாங்க, இதுதாங்க அரண்மனையை சேர்ந்த நந்தவனம். இதுதான் அந்த காலத்துல ஆலமரமா இருந்துச்சு. ராஜாவும் ராணியும் ஆடி பாடி இங்கதான் மகிழ்வாங்க. இந்த அரண்மனை இருக்கிற இப்ப இருக்காரு பாருங்க, குலசீல மகாராஜா. அவருடைய முப்பாட்டன் ஜெயசீல மகாராஜா கட்டி போட்டது. அந்த பெரிய பம்பு தெரியுங்களா? சிவாஜி தெரியுமா? சிவாஜி தெரியாது? மராட்டி சிவாஜி, மலை எலின்னு சொல்லுவாங்களே. சும்மா பொழுது போகிறதுக்காக இங்க வந்து தங்கினாரு. இந்த ஜெயசீல வாயை வச்சு சும்மா தானே இருக்கணும். சிவாஜி வாயை விடுவானா? வீரங்க வச்சா நொறுக்கணும் அரண்மனையை. அப்ப பட்டதுதான், அப்புறம் எந்திரிக்கவே இல்லையே. வாங்க, இன்னும் உள்ள என்னென்ன படிக்காங்கன்னு காட்டுவாங்க. இதுதாங்க உல்லாச மண்டபம். இங்கதான் மகாராஜாவும் ராணியும் உட்கார்ந்து சீட்டு விளையாடுவாங்க, ரங்கு ஜூஸ். அந்த காலத்துல ஏரியா சீட்டு சதுரங்க ஆடி இருப்பாங்க. சரியா சொல்லிட்டேன், அதுக்காக என்ன செத்த மகாராஜா வந்து தலையெடுப்பாரா? அங்க வாங்கயா, அது குதிரையா, நீயே போற. வாங்க வாங்க. மேல ஜெயஸ்ரீல ஒரு பூ தடிச்சிருக்கான் பாருங்க. இதுதான் மாடி போற படி. படி தெரியும். பண்ணுங்க. நான் ஒரு முக்கியமான செய்தியோட வந்திருக்கேன். இவனுடைய அநியாயமான ஆட்சியை கண்டு கொதிப்படைஞ்சு போயிருக்கிற மக்களை அடக்க வெளிநாட்டில் இருந்து ஒரு கப்பல் நிறைய வெடிகுண்டுகளையும் துப்பாக்கிகளையும் வரவழைச்சிருக்கான் திவான். ஆமா, அந்த கப்பல் இப்ப துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு. ராணுவத்தை அதுக்கு காவல் போட்டிருக்காங்க. நம்முடைய மக்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நாய்களைப் போல அவர்களை கொன்று குவிக்க வேற்று நாட்டு ஆயுதங்களா? நாளைக்கு ராத்திரி அந்த கப்பலை வெடி வச்சு தகர்க்கணும். அது நம்மால் முடியும். நிச்சயமாக முடியும். யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு துணையா நான். இங்கிருந்து துறைமுகத்துக்கு நீஞ்சி போறதுக்கு எவ்வளவு தூரம்? 2 பரலாம். அவ்வளவுதானா? ஏ, எதுக்கு? நான் கடல்ல ஆழம் பத்தாது, நீஞ்ச முடியாது. நீங்க மாத்திரம் போயிட்டு வாங்க, ஒரு வய கிட்ட வராம நான் பாத்துக்கிறேன். யாரும் என் கூட வர வேணாம், எல்லாரும் இங்கே இருக்கு. சங்கர், இப்ப மணி என்ன? 11:25. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு கப்பல் வெடிக்க. உயிருடனோ அல்லது பிணமாகவோ கொண்டு வருபவர்களுக்கு ரூபாய் 1,00,000 இனாம். மடையனுங்க போட்டோ பிடிக்கும் போது நின்னாருல்ல, அப்ப விட்டுட்டானுங்க. இப்ப புடிச்சு கொடுத்தா ₹1,00,000 தரானுங்களா? அது பழைய போட்டோடா மடையா. பாருங்க, ₹1,00,000 பரிசு.
நம்ம பாரதனுடைய உயிரை திவான் எவ்வளவு மலிவா எடை போட்டுட்டான். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ₹1,00,000 எவ்வளவு பெரிய கணிசமான தொகை. ஐயோ 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 ஐயோ, ₹1,00,000 எவ்வளவு அழகான பணக்கார வார்த்தை. விடாத. நான் உளறல. பாரத்தோடைய உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சாப்போ என்னுடைய ரத்தத்தை சிந்த கூட தயங்க மாட்டேன். என்ன சொன்னீங்க? என்னுடைய ரத்தத்தை சிந்த கூட தயங்க மாட்டேன். ஓம் சர்வ குரு சாந்தியே ஸ்டார் அபய விட்டர் வாட்டிவார். ஓம் 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 தெரியாத்தமா மாட்டிவிட்டேன். ஓம் ஓம் தெரியாத்தமா மாட்டிவிட்டேன். நீ விடுங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. நீங்க உத்தரவு கொடுக்கணும். நடக்கட்டும். நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க. சுவாமி நெய் இருக்கா? அதை குடிக்கப்படாத. இது நெய் என்ன பண்றது? அக்னியில விட்டுருங்க. ஊத்தம். ஓ புறப்படலாம். நீங்க செய்த உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்களை போல நாட்டுப்பற்றுள்ள மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வெற்றி வெகு தூரத்துல இல்லைங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தாச்சு. எங்களுக்கு உத்தரவு கொடுங்க. பாரத் இறப்பா, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் சந்தர்ப்பவசமா விளையாட்டா நடந்ததா இருக்கலாம். ஆனா பெரியவங்கிற முறையில சொல்றேன், இது உண்மையிலேயே அக்னி சாட்சியா பல பேர் முன்னால நடந்த புனிதமான கல்யாணம். திருமண கோலத்தை கலைக்காதப்பா. ஆமாம் பாரத், திருமண கோலத்தை கலைக்காத. அது அப்படியே இருக்கட்டும். பாரத் 23ஆம் தேதி திவான் நாட்டியமாட ஒத்துக்கொண்டு விட்டார். இல்லை, நாட்டியம் திவானுக்கு தலைமை தாங்க ஒத்துக்கிச்சு. இல்லை, திவான் நாட்டியத்தை தாங்குறார். ஐயோ திவான் தலைமை தாங்க ஒத்துக்கிட்டார். அப்படி சொல்லலாம். சின்ன விஷயம். கோமா இருக்கீங்களா? ஒரு பொண்ணு நாட்டியம் ஆட போதே, அது மோகின் இல்லையே. வசந்தி, சந்தர், சமன், நான் இங்க நிக்கிறேனே, பரவாயில்லையா? திட்டமே இப்பதான் உருவாயிட்டு இருக்குது. இதுதான் முதல் கட்டம். ஆமா, இதுதான் முதல் கட்டம். அப்படியே உட்கார். சங்கர், இதுதான் நாட்டிய மேடை. இது
ஜனங்கள். டிக்கிதான் திவான். ஐயோ நானா? இந்த இடத்துல தான் திவான் உட்கார்ந்து நாட்டியத்தை ரசிக்க போறான். உட்காரடே. அடையாளமே தெரியாம அரபு நாட்டு உடையில நாம எல்லாரும் இருக்க போறோம். அரேபிய அழகியா வசந்தி மேடையில நாட்டியம் ஆடுவான். நானா? ஆமா, நீதான். அது ஒரு அழிவு நாட்டியம். உன் பக்கத்துல நான் சவுக்கோடையும் கை துப்பாக்கியோடையும் நின்றுட்டு இருப்பேன். பதறாதீங்க. பலிச்சுதா? இல்ல, வலிக்கவே இல்ல. என் திட்டத்தை எல்லாரும் கவனமா கேளுங்க. சோமு, மின்சார விளக்குகள் எரியறதுக்கும் அணையறதுக்கும் உன் பக்கத்திலேயே ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கும். அதை ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இந்த நாட்டியத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? வசந்தி பாடிக்கிட்டே ஆடுவான். இல்ல இல்ல, அவ ஆட மாட்டா. என் வலது கையில இருக்கிற சாட்டையினால அடிச்சு அடிச்சு நான் அவளை ஆட வைப்பேன். என் இடது கையில இருக்கிற துப்பாக்கி திவானுடைய மார்பையே குறிபாக்கும். நீ இப்படி இடையில சத்தம் போட்டுக்கிட்டே இருந்த திவானுக்கு ஏற்பட போகும் கதி உனக்கு இப்பவே ஏற்பட்டு. சங்கர் 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 சங்கர், இந்த நாட்டிய குழுவுக்கு நீதான் தலைவன். திவான் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். சங்கர், நான் வசந்தி அடிக்கிற ஒவ்வொரு அடியையும் நீ எண்ணிக்கிட்டே வரணும். நீ மட்டும் இல்ல, எல்லாரும் கவனமா எண்ணணும். எண்ணிக்கையில தவறே ஏற்படக்கூடாது. சோமு, நான் வசந்திய 15வது முறை சவுக்கால அடிக்கும் போது அந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லா விளக்குகளும் ஒரே சமயத்தில் அணையணும். அது உன்னுடைய பொறுப்பு. புரியுதா? எல்லாத்துக்கும் புரியுது இல்ல? 15வது சவுக்கடி சோமு விளக்கு அணைச்ச உடனே கண்டு வைக்கிற நேரத்துல நான் திவானை சுட்டுடுவேன். இருட்டு, குழப்பம், கூச்சல், இதுக்கு மத்தியில நாம தப்பிச்சாகணும். அது சரி, குறி தவறாம சுட்டாகணுமே. நான் வச்ச குறி தப்பாதுங்கிறத இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன். 12, 13, 14. இதுதான் திவானுடைய முடிவு. எழுந்தர. இனிமே துப்பாக்கி நான் தொட மாட்டேன். குறினா உன்னிது குறி. ஏற்கனவே நேர்ந்துவிட்ட தவறு மறுபடியும் நேரக்கூடாது என்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட முயற்சியின் பலன் இது. இனிமே என் குறி பார்வையில மட்டுமல்ல, எண்ணத்திலையும் சிந்தனையிலும் கூட இருக்கும். அன்னி ஏஜென்ட் சந்திக்க ஆரண்யபுரிக்கு போயிருக்கிற திவானும் மற்ற ராணுவ போலீஸ் அதிகாரிகளும் இன்னைக்கு புறப்பட்ட தலைநகருக்கு வரப்போறாங்க. என்ன? திவான் தலைநகருக்கு வராரா? என்ன திமிர்! ஐயோ, எனக்கு உள்ளுக்குள்ளே ரத்தம் எல்லாம் கொதிக்குது. அப்போ என்ன ஒண்ணுமே பண்ண வேண்டியா? எனக்கு வீரமே வர்றதில்ல. தப்பி தாய் வரும்போது இப்படி அடக்கிறீங்க. அட போங்கப்பா. இளவரசி, இந்த பரிதாபத்துக்குரிய புரட்சிக்காரர்களை இவர்கள் தான் கொடுமைக்காரர்கள். உடனே சுட்டுத் தள்ள வேண்டும். புரட்சி தலைவனா, மக்கள் எழுச்சிக்கு நாயகனா? என் விரலிலே ஊசலாடி கொண்டிருக்கும் அவன் உயிர் கூட்டத்தோடு கூட்டமாக சாய்க்கப்படக்கூடாது. எனக்கு மட்டுமல்ல, அத்தனை பேருக்குமே பாரத் யார் என்று தெரிந்தாக வேண்டும். அவன் சின்னா பின்னமாக சித்திரவதை செய்யப்படுவதை இந்த நாடே உணர்ந்தாக வேண்டும். கேட்டன், எவனுடைய வலது கையில் காயம்பட்ட வலு இருக்கிறதோ அவன் தான் பாரத். அவன் இழுத்து என் முன்னே நிறுத்து.
இவர்தான் பாரத். மூடுங்கள் வாயை. திவான் அவர்களே, என் கையிலும் வெட்டு காயம் இருக்கிறது. நானும் பாரத்தே. இல்லை, நான் தான் பாரத். இல்லை இல்லை, நான் தான் பாரத். நான் தான் பாரத். சொல்லுங்கள், உங்களிலே யார் பாரத்? பாரத் யார்? எங்களுக்கு தெரியாது. ஒரு நாட்டியத்துக்கு தலைமை தாங்க திவானை எப்படியாவது சம்மதிக்க வச்சுட்டான். நாட்டியத்துக்கா? ஆமா, நாம ஒரு நாட்டிய நாடகம் நடத்த போறோம். அதுக்கு திவான் தலைமை தாங்கணும். அது மட்டும் நடந்துட்டா அவனுடைய சரித்திரமே முடிஞ்சிடும். திவான சம்மதிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. நிஜமாவா? ஆமா, திவானுடைய அந்தாங்க ஏடிசி அடிக்கடி இங்க வருவான். அவனுக்கு என் மோகின் மேல ஒரு தனி சபலம். அதை உபயோகப்படுத்திக்கிட்டு எப்படா அந்த காரியத்தை சாதிச்சிடுறேன். என்ன மோகின்? அந்த முட்டாள் எனக்காக எதையும் செய்வான். வெற்றி நமக்கு தான். அக்கிரமக்காரன் அவங்க திவானு. என்னது? அட, சந்தோஷத்திலையும் ஆத்திரத்தையும் சொல்றது இல்ல, அந்த அக்கிரமக்காரன். அக்கிரமக்காரன் அவங்க திவானு. இவ்வளவு பெரிய பங்களாவுல 500 பேர் கொடுத்துல இருக்கலாம் போல இருக்குது. ஏப்பா ஜவானு, உங்க திவானு தனியா இருக்காரு, பயமா இருக்காது? இப்ப நீ சொன்னது அவர் காதுல விழுந்தது. உன்னை இந்த இடத்திலேயே சுட்டு விடுவார். ஒண்ணு பண்ண, நீ தலைமை தாங்க. நான் அவரை பாப்பான, அவர் என்னை சுடுவானே. என்ன மோகி? கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்களா? பேசாம என்ன? திவான் அவர்களே, நான் ஏற்கனவே தங்களிடம் சொல்லியிருந்தேனே நாட்டிய கோஷ்டி என்று. இவர்கள்தான் தங்களை தலைமை தாங்க சொல்ல நேரில் வந்திருக்கிறார்கள். இவளா ஆட போகிறாள்? ஐயா, இவ அண்ணா ஆட பாக்குறது. இவள் ஆட மாட்டாள். இவங்க அக்கா ஆடுவார்கள், பார்க்கலாம். நான் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று ஏன் முடிவு செய்தீர்கள்? நேரம் அப்படி, வேற வழி இல்ல. நீங்க தாங்கினா தான் எங்களுக்கு நல்லா இருக்கும். மேலும் விசாரித்து பார்த்ததில் நீங்கள் ஒரு கலப்பைத்தியம் என்பது எங்களுக்கு தெரிந்தது. அது இல்லைங்க, இந்த நாட்டுக்கே நீங்க தான் அதிபதி. நீங்க வந்து வாழ்த்துனீங்கன்னா அது எங்களுக்கு பெருமை இல்லையா? நாட்டியம் எத்தனை மணிக்கு ஆரம்பம்? நீங்க வர வேண்டியதா, உடனே மணி அடிக்கும், அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். திவான் 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 பதில் சொல்லாமல் போகிறீர்களே. கவலைப்படாதே, வந்து